கூட்டணி ஊழல் கூட்டணி, அந்த கூட்டணி தோல்வி கூட்டணி, கட்டாய கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவை உட்பட அவர் செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே போல கூட்டணி கட்சியினரும் கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி? கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சரா உட்கார்ந்துருக்கிறவங்களை கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு? எந்த கூட்டணிக்கு வந்துச்சு? திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா? ஊழல் காரணமாக கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் ஊழல், இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம், இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி. இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர், முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க. இது யாரை பத்தி பேசுறது? இங்கிலீஷ்ல சார், இங்கிலீஷ்ல ஹூஸ் கோட்டிங் த பைபிள்னுவாங்க. நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல. எஸ்ன்னு ஆரம்பிக்கும் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி இருக்குது வேற விவகாரம். அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது. பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து கார்பரேட்டுகளுக்கு மட்டும் வரி சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையாவே பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கார்பரேட்டுகளுக்கான வரி சலுகை உயர்த்தி வழங்கப்படுதா, இல்ல என்ன கவுண்ட்ல தான் கொடுக்கப்படுது, இல்ல கொடுக்கவே இல்லையா, என்ன நடக்குது? குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க. நான் வந்து ஒவ்வொரு தினமும் தொண்டை கிழிய சொல்லிட்டே இருக்கேன், நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன், பேப்பர் உங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கேன், கொடுத்துட்டு தான் இருக்கோம்னு. அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க. அவங்க போட்டுட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். எந்த விதமான ஃபேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்க செய்யல. அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னா நீங்க, நான் என் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி கேளுங்க, கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா, ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அவங்கள போய் நாங்க கேட்கிறோம், நீங்க கேளுங்க. எந்த விதத்துல எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கு நான் கேட்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு நாட்டில் ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும், முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்கையில தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது. இங்கே வந்து கார்பரேட் வைக்கிறாங்க பிஸ்னஸ். இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு? அதனால தான் வருதா? நாடு முழுவதும் கொள்கை சரியா இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமா இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சுன்னா அந்தந்த பிசினஸ் வளரும். இன்னைக்கு MSME வளருது, சிறு குறு தொழில் தமிழ்நாட்டில் வளருது. அவங்களுக்கு பண்ணலையா? கொள்கை ரீதியா பண்ணலையா? அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன், ஆதாரம் கேளுங்க. எப்படிங்க சொல்றீங்க? அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்கன்னு? நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளால போய் விழிஞ்சம் போர்ட்டை இனாகரேட் பண்றாரு, சி போர்ட்டை. உலக அளவில் அந்த போர்ட்டுனால நம்ம நாட்டுக்கு பெருமை. ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு? அடானி சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அடானி மூலமா தான் அந்த போர்ட் வந்திருக்குது. அதை கொடுத்தது யாரு அடானிக்கு? காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் தோழமையில இருக்கக்கூடிய திமுக இங்க ஆட்சியில் இருக்குது. இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க. காங்கிரஸ் உம்மன் சண்டி அவர் இன்னைக்கு இல்ல, அவர் மறைந்த தலைவர். நான் அதனால அவர் பேர் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்காங்க. அவர் டைம்ல அந்த ப்ராஜெக்ட் அடானிக்கு கொடுத்தாங்க. டெண்டர் இல்ல, ஒண்ணு இல்ல, அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க கையில. அப்படி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட்டணியில இந்த மாதிரி கார்பரேட் கொடுத்துட்டேன்னா அது கார்பரேட் கொடுத்ததா இல்லையா? கேளுங்க. பின்ன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.